வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா என்னுடைய வாழ்க்கையில் 13 வருஷத்துக்கு முன்னால் உள்ள என் நண்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னா, இன்றைக்கி அவங்களோட முதல் திருமண நாள். அவங்கள பற்றி பேசலாம், அவங்கள வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் பற்றி பேசலாம். வாங்க பழகுவோம். இன்னைக்கு கல்யாணம் உங்களுக்கு இன்னைக்கு நாளை எப்படி போச்சு? உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மதியம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பேசிட்டு இருந்துட்டு திரும்ப சரி ஒசூர் போகலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒசூர் போயிருந்தோம். ஒசூர் பஜார்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் அங்கே ஒரு கோயில் மலை மேலே இருக்கிற ஒசூரில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நேரம் கரெக்டாக வந்து நிற்கிறோம். நீங்களும் வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க பார்க்கலாம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா இருக்கும். உங்கள் ஆசீர்வாதம். கண்டிப்பாக. இன்னைக்கு ஒசூர் போனீங்கல்ல, ஒசூர் கோயில் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா? ஒசூர் கோயில் போயிருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2-3 டைம் நான் அங்கே போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, பட் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். கோயில் சூப்பராக இருந்துச்சு. புதுசாக ஒரு கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது கோயில் பார்த்தா? போகும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலை ரொம்ப மலைக்கு மேலே இவ்வளோ பெரிய மலை மேலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் ட்ரை பண்ணிட்டு போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பேரும் பார்த்துருப்பீங்க, பட் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டீங்க. லவ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துப்பீங்க. அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜில் ஜாயின் பண்ண வந்து லேட்டர் என்ட்ரி. ஸோ ஆல்ரெடி 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப பிஇ படிக்க ஜாயின் பண்ணுறேன். இவங்க எல்லாமே எனக்கு ஜூனியர், ஒரு 3-4 வருஷம் ஜூனியர் பசங்க. நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அவங்கள என்ட்ரு ஆடுறேன். எங்கள் அப்பாவும் அண்ணனும் கூட வந்திருந்தாங்க. என்ட்ரு ஆடுறேன், இவங்க பெஞ்சு செம்ம சவுண்டு. ஆமாம், நான் யாரும் எவ்வளோ சவுண்ட் போடுறாங்க, பயமே இல்லையே அப்படின்னு பார்த்தா இவங்க பெஞ்சு இவங்க தான். அன்னைக்கு கிரீன் கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு 3 வருஷமா நான் யாருன்னே தெரியாது. இப்போ நான் என்னோட தான் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் யார் லவ் ப்ரப்போஸ் பண்ணது? நான் லவ் பண்ணேன், பட் ப்ரப்போஸ் அவங்க பண்ணாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இல்ல, இவங்க லவ் பண்ணதே எனக்கு தெரியாது. நான் எப்பவும் கேண்டீன் போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க நிற்பாங்க. நின்றுட்டு 2 பேரும் அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன். எனக்கு ஐடி பெங்களூர் வரும்போது இவங்க தான் எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் இவங்க எனக்கு சீனியர் அண்ணன் கூப்பிட்டுன்னு சொன்னாங்க. நான் அண்ணன் தான், அண்ணன் மாதிரிலாம் இல்லை, அண்ணன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும், பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பையன் வந்து சொன்னால் இல்லை அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னோட எனக்கு ரொம்ப டவுட்டு. ஒரு நாள் எனக்கு அப்படி லவ் பண்ண ஃபீலிங்கே இல்லை. எந்த ஒரு இதுவுமே எனக்கு காட்டிக்கவே இல்லை. திரும்பி அப்போ அவங்க வந்து இல்லை அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் நம்பாம நான் ஃபோன் நம்பர் கேட்டேன். நம்பர் கேட்டு வாங்கி பேசினேன். பேசிட்டு அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி லவ் பண்ணுறீங்களா என்னன்னு. உடனே இவங்க ஆமாம் நான் பண்ணுறேன், ஆனால் நீ பண்ணணும்லாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பேசி அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு.
அப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணேன். இந்த பட் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நோட் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். மனசுல வச்சிருந்தேன். அந்த பையன் சொன்னாங்க இல்லையா, அந்த பையனுக்கு மட்டும்தான் லவ் பண்ணி சொன்னேன், வேற யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. அவன் பப்ளிஷ் பண்ணிட்டான். ஆக்சுவலா அவன்கிட்ட ஒரு நாள் அவன் ரூம்ல ஸ்டே பண்ண போயிருந்தேன். அப்போ இவருடைய போட்டோ ஒன்று வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு என்ன அந்த ஃபோட்டோன்னு கேட்டான். ஸோ நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிட்டேன். பட் யாரும் சொல்ல மாட்டான்னு நினச்சேன். அவன் கிளாஸ் சொல்லிட்டு சொல்லி வரந்தான். ஸோ இவன்கிட்ட பழகிறதுனால இவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்து நானும் இவனும் பேசின ஃபர்ஸ்ட் டே செப்டம்பர் 5. சூப்பர். சரிங்களா? அந்த செப்டம்பர் 5 வந்து காலேஜில் வந்து எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்காக என்னை அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எனக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய நம்பர் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். செப்டம்பர் 5 ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 வருஷம் நான் எதுவும் பண்ணல. 2011 2013 செப்டம்பர் 5 வரைக்கும் கான்டாக்டே கிடையாது. சரி, இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நம்பரை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். மொபைல் வீட்டில் தான் இருக்கும், காலேஜில் மொபைல் அவ்வளோ கிடையாது. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், இவா பேரில் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்குது. இந்த மாதிரி நான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னென்ன நம்பர் எடுத்து வந்தோம், அதெல்லாம் எவ்வளோ கலாய்க்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு யாருமே 2-3 டைம் கலாய்ச்சிருக்காங்க பசங்க. அப்போ கலாய்ப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சி நான் நம்பவே இல்லை. இவங்க தான் பேசுனாங்கட்டு நம்பர் வேறு நம்பர், நான் எடுத்த நம்பர் இல்லை. ஸோ வேறு நம்பர் இருந்தோம், வேறு எவ்வளோ கலாய்க்கிறாங்க, கண்டிப்பாக கலாய்க்கிறான். அப்புறம் இவங்க திரும்ப கால் பண்ணி பேசுனாங்க. அப்போ சரி மேஜிக் வாய்ஸாக இருக்கும், நம்ம நம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் இவங்க ஏன் நம்ப மாட்டேங்கும் போது இல்லை இது மகாலட்சுமி நம்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் அந்த நம்பரை கொடுக்கணும் என் நம்பரை கொடுத்தேன். இது எங்கள் அம்மா நம்பரு, யாராவது காலேஜ் அட்மினுக்கு வந்து நம்ம ப்ரெசல் நம்பர் கொடுப்பாங்களா, இது எங்கள் அம்மாவோட நம்பரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரெசல் நம்பர் தெரிஞ்சு. ஸோ மறுநாள் இன்னும் நான் நம்பலை அப்படிங்கிறதுனால நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பட்டு சொல்லி போட்டு அப்போ மாதிரி நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்தாங்க. ஸோ அன்னைக்கு இவங்க என்னை பார்த்து தெரிஞ்சு சிரிச்சாங்களா, சிரிச்ச உடனே பசங்களுக்குலாம் அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஆகிடுச்சு, என்ன அவன் ரொம்ப சிரிக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தோம் செப்டம்பர் 5லேருந்து 16 வரைக்கும். 16 அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் எங்கே வச்சு எங்கே இருக்குது? இது வந்து நான் பாவச்சத்திரம் பக்கத்தில் தான் ஒரு ஊருக்கு மேரேஜாக வந்து நீங்கள் பேசலாமா? அவங்களே பேசிட்டு இல்ல, அவங்க ஏதோ மேரேஜ்க்காக போயிட்டு இருந்தாங்க. நான் திரும்பி கால் பண்ணி ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்ததும் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் பேசிக்கலாம் இது பண்ணலாம்னு சொன்னோன்னா அவங்க இல்லை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, அப்போ ரொம்ப கஷ்டம் தான், அதனால வேண்டாம்னாங்க. நான் இல்லை, எங்கள் வீட்டில் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னேன். அப்போ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுனால சரி அப்படின்ட்டு. ஆனால் அப்போ ரொம்ப ஃபைட் ஆச்சு. எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க, ஒரு பொண்ணு நானே இவ்வளோ தூரம் இதாக இருக்கேன், ஒரு பையனாக இருக்கு, நீங்கள் எப்படி பயப்படுறீங்கன்னு ஒரு ஃபைட் ஆச்சு. அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு ஏதாவது கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, யார் கொடுத்தது, எந்த இடத்துல, எந்த தருணத்தில்? இவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்னோட பர்த்டேக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தது வந்து இந்த ராமர் சீதா வந்து பிரதிஷ்டை பண்ற அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஆனா எனக்கு அடுத்தது கொடுத்த கிஃப்ட் வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் நான் ஸ்டார் பர்த்டே 2 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இன்னொன்று கொடுக்கும்போது எனக்கு யாருமே இதுவரை என் லைஃப்ல என்னோட போட்டோ கொடுத்தது இல்லை. என்னோட போட்டோ எனக்கே கொடுத்தது. நான் அதை எங்க அம்மா கிட்ட வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது. அப்பதான் நான் எங்க அம்மா கிட்ட இவங்க பத்தி பேச ஆரம்பிச்சேன். அப்ப எங்க அம்மா எங்களை ஃபோன் பண்ணி பேசினாங்க, இதுவரை அவர் கொடுத்த கிஃப்ட்லயே நீ கொடுத்த கிஃப்ட்ல தான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு. அந்த கிஃப்ட் தான். ஸோ இதுதான் அவளுக்கு நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. 2014 பர்த்டே. 2013 தானே ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பர்த்டே வந்து February 3, 2014க்கு. இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்குது, இவங்களுக்கு தெரியாது. நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் கொஞ்சம் கேர்ள்ஸ் நல்லா பேசுவான், அந்தளவுக்கு பேசுறது கிடையாது. ஸோ அந்த பையன் வீட்டுக்கு ஏதாச்சும் போகும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தா தெரியும். ஆமாம், குரூப் ஃபோட்டோ. ஸோ எனக்கு ஃபோட்டோஷாப்னா என்னன்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஸோ இதை எடிட் பண்ணதுக்காக அந்த பையன் கொஞ்சம் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவான். அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபோட்டோஷாப் படிச்சுட்டு ஸோ அவங்க ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் எழுதி கொஞ்சம் ஓனாக சொந்தமாக ஒரு இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் இங்கிலீஷ் ஆக்சுவலாக இதில் வந்து you are the awesome gift than anything. That's why I gift your photo for your sweet birthday. அது ஒன்றை விட சிறந்த கிஃப்ட் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஸோ அதனால உன்னோட பர்த்டேக்கு நான் உன்னுடைய ஃபோட்டோவே கிஃப்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி
அவங்க gift இந்த பண்ணி. போட்டோ பார்த்தா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆமா. இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஆமா கண்டிப்பா. நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்த போட்டோ அவங்க எனக்கு அந்த மாதிரி போட்டோ கொடுத்ததுனால நானும் அவங்களுக்கு போட்டோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே தனித்தனியா எடுத்து ஒட்டணும். அப்ப நான் நைட் ஃபுல்லா இருந்தே ஒட்டுறது எங்க அம்மா என்ன நீ யார் போட்டோ ஒட்டிருக்காங்க ஒட்டிட்டு இருக்க. அப்ப இந்த போட்டோ அவங்க கொடுத்ததுனால அம்மா நானும் அதே மாதிரி அவங்க கொடுக்கணும், அவங்க என்ன இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுத்தினதுனால நானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அம்மா நானும் சேர்ந்தா போய் இந்த கிஃப்டே வாங்கணும். அப்புறம் இது நைட் ஃபுல்லும் ஒட்டி எடுத்துதான் இது பண்ணினேன். அதனால நீங்க எப்படி இந்த போட்டோ எடுத்தீங்க? இவங்க கிட்ட இருந்தது, இவங்க FB-ல இருந்த போட்டோ அதுல இருந்து எடுத்து நான் திரும்பி தனியாவே போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து ஒட்டுவேன். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு என் ஃபேமிலிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு முத்து லவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க அதை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலேஜில் வச்சு முடிச்சுக்கணும் ஏதாவது பொண்ணை சைட் அடிச்சு நீங்கள் இல்லைங்க திட்டுறதுண்டா? அப்படி இதுவரை இல்லை. ஆனால் அவங்க கிட்ட ஏதாவது பொண்ணுங்க நான் உடனே அவங்க கிட்ட அப்போ எங்கள் லவ் யாருக்கும் தெரியாது. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் நாங்கள் எடுத்து லவ் பண்ணணும் அவங்க தங்கச்சியாக தான் பாருங்க அந்த மாதிரி சொல்லி கலக்கிட்டது வந்து. கண்டிப்பாக கவிதை எழுதிருப்பீங்க கரெக்டாக. எனக்கு ஸ்டார்ட்டில் அவங்களுக்கு கவிதை சொல்றீங்க, நீங்கள் உங்களுக்கு கவிதை சொல்றீங்க. ஏன் நிறைய அவசர கவிதை எழுதும் தாராளமாக சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இருக்கிறத எனக்கு இவ்வளவு நினைச்சு பிடிச்ச கவிதை ஒரு படத்துல உள்ளதான சொல்லணுமா? அது கவிதை சொல்லுங்க. ஓகேவா? மௌனம் பேசிய படத்துல என்னன்னு சாங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சாங் என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக அவங்க எனக்கு அந்த டைமில் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் த்ரிஷா மாதிரி இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃபேன் ஆகிட்டாங்க. அப்போ த்ரிஷா மாதிரி நான் லீனாக இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த பாட்டு அது வரைக்கும் எனக்கு பாட்டு தெரியாது. அவங்க விட சொல்லுவாங்க. வெளிப்பட்ட இடம் என்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்ற அறிந்தே நடி புதுப்பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி மெல்லிடை கொண்டு நடமாடும் அழகான பூவே முப்படை கொன்று என்னை சுற்றி வளைத்தாயடி என் உறக்கத்தை திருடி விட்டு உறவாடும் பூவை உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய்ங்கிற ஒரு கவிதை கொஞ்சம் பிடிக்கும். நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாங் அந்த லைன்ஸ் வந்து நல்லா பிடிக்கும். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? காலேஜ் படிக்கும்போது காலேஜ்ல வந்து கண்டிப்பா பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஏன் முச்சூத்து மட்டும் லவ் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன் பிடிச்சிருச்சு? இல்ல எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது அவங்க லவ் பண்ணது என்கிட்ட சொல்லவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப நிறைய பசங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, எந்த பசங்களும் லவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவங்க ஒரு வருஷம் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. ஓகே, நீங்கள் லவ் பண்ணதுக்கு முன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகலாம்னு நினச்ச இடத்த இடம் இன்னும் போகாமல் ஏதாவது இருக்கீங்களா? ஏதாவது போகணும்னு நினச்சிட்டு இன்னும் போகாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய இடங்கள் இருக்குது. முதல்ல நான் மெயினாக நினச்சது ஊரில் செட் ஆகிட்டேன். ஊரில் மொபைல் ஷாப் போட்டு செட் ஆகிட்டேன் இல்லையா? ஸோ எனக்கு பெங்களூரு இங்கே சுற்றி பார்த்த இடங்களுக்கு இவளை கூட்டிகிட்டு போகணும். மெயினாக நான் கொஞ்சம் கடவுள் பக்தி நிறையா உண்டு. ஸோ அந்த கோயில் நான் வேண்டின கோயில்கள் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. எப்போ சான்ஸ் கிடைக்க போகிறது தெரியலையே வச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு இங்கேயே ஜாப் கிடச்சி இப்போ ஓரளவு பெங்களூர் ஓகே. டெல்லி போகணும். தாஜ்மஹால் கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. உங்களோட கொஸ்டின், முத்துச்சிலோட லவ் பண்ணதுக்கு முன்னால் பார்த்ததுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? அப்படி டிஃப்ரெண்ட் தான் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது? லவ் பண்ணுற முன்னாடிதான் என்ன சொல்ல ஃபுல்லாகவே அப்போ வந்து அவங்களுக்கு ஃபேமிலின்றது ரொம்ப இதாக இருக்காது. ஃபுல்லாகவே என்னை பற்றின இது மட்டும்தான் இருந்தது. லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபேமிலியோட நானும் மிங்கிள் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் சாப்பாடு போய் சொதப்பினது இருக்குது. அது தக்காளி சாதத்தை கட்டி வச்சு குழச்சி தண்ணி வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு நான் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு கோபம் வர பட்டாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு தனியாக நீங்கள் போனாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு
என்ன படம் பார்த்தீங்க? சைக்கோ film. ஏன் அந்த படம் பார்த்தீங்க? எல்லாருமே அதான் கேட்டாங்க. ஆனா அந்த டைம்ல எந்த படமும் சரி ரிலீஸ் ஆகல. ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி மொக்க படம். அதை நான் ஃபேமிலியோட மாதிரி போனோம். ஆக்சுவலாக கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போனது ஃபேமிலியோட. அந்த ரஜினி படம் என்ன படம் அது? பேட்டன் நினைக்கிறேன். பேட்டை. ஆமாம், அது பார்த்துட்டு படம் ரொம்ப மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு படத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரியான. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சைக்கோ. பார்த்துட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்று நாம் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடதே. எப்பமாவது எல்லாத்துல மழை பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு? ஒரு டைம் காலேஜ் படிக்கும்போது ஒரு கொரியோகிராஃபி வீடியோ இருந்துச்சு. ஸோ அதில் நான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களை வந்து அதில் ஒரு நியூஸ் வாசிக்கிற லேடியாக ஒரு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு டிவி மாதிரி ஃப்ரேம் வேணும், அதில் அந்த லேடி நின்று பேசுகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வாசிக்கிறதுன்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் கார்பெண்ட்ரி ஒர்க்குங்கிறதுனால அழகாக ஒரு சோனி பிராவியா ஃப்ரேம் செஞ்சு அதுக்கு பெயிண்ட் பண்ணி எங்கள் அப்பாவெல்லாம் படாப்படுத்தி எனக்கு இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி நல்லா 42 இன்ச் சைஸுக்கு செஞ்சு சோனின்னு அதில் லோகோலாம் ஒட்டி காலேஜுக்கு கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் அந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணை மாற்றி விட்டாங்க. இவங்களுக்கு தான் வேற ஒரு பொண்ணை எதுக்கு தெரியல, இவங்க மாற்றி விட்டாங்க. அப்போ கற்றுக்கிட்ட மொத்த விட்டு உங்களுக்கு என்ன ஐடியா? என்ன லட்சியம்? எல்லாரும் மாதிரி நார்மலாக தான் எல்லா ஃபேமிலியோட இருக்கணும், ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும். எனக்கு அதே தான். நானும் ஒரு ஜாப் போகணும், 2 பேருமே லைஃப்ல செட்டில் ஆகணும். லவ் பண்ணும்போது எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் நினைச்சு பேசினவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அவங்களே பரவாயில்ல, நல்ல பையனை தான் சூஸ் பண்ணியிருக்கா, நல்லா வச்சு பார்த்துக்கணும், அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க இவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பிளேஸ்ல இவங்க ப்ரொபோஸ் அதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஃபோன்ல தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க, நேர்ல இதுவரை ப்ரொபோஸ் பண்ணதே கிடையாது. நேர்ல நானும் நிறைய டைம் கேட்டுட்டு ப்ரொபோஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்காக கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ணா அது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவமா தான் இருக்கும். ப்ரொபோஸ் பண்ண ரெடியா? ஓகே, கல்யாணத்துல I love you, Mahalakshmi. Thank you so much அப்பா. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த இது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் மேரேஜ் வெட்டிங் டே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் சேனலில் நீங்கள் வந்திருக்கும் போது உங்கள் கொஸ்டின்ஸ் மூலமாக நாங்கள் எங்கள் லவ் ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். எங்கள் லவ் திரும்பி நாங்கள் ரீகால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவும் வச்சுட்டீங்க. ரொம்ப நாள் ஆசை, அதையும் நிறைவேற்றிட்டீங்க உங்கள் சேனல் மூலமாக. ஸோ வாங்க பழகலாம் சேனலுடைய மெயின் மோட்டிவேஷனே ஒவ்வொருத்தரையும் எப்படி பழகலாம், ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் என்ன நடந்திருக்குதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் ஹெல்ப்பாக இருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் வந்துருக்காங்க. ஸோ நாம ஒரு சுச்சுவேஷன் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ வாங்க பழகலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.